வணக்கம் அன்பர்களே. இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஓம் சக்தி சேனல் வாயிலாக ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்து, அதாவது உங்கள் ராசிநாதன் பாக்யாதிபதியோடு இணைந்து தனஸ்தானத்தில் குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய சிறப்புமிக்க ஒரு மாதம். இந்த மாதத்தினுடைய 26ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார். சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கடகமனையில் இந்த ஆகஸ்ட் 15 வரை, அதன் பிறகு சிம்ம மனைக்கு வந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். புதன் பகவான் வக்ர நிலையில் சிம்ம மனையிலும் அதன் பிறகு கடகமனைக்கு செல்கிறார். இந்த ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா ராகு 12ஆம் இடத்திலும் கேது பகவான் 6ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்க, சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வக்ரமாக இருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான குட் நியூஸ், நல்ல செய்திகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல் குட் நியூஸ் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய அற்புதமான தன்மை. ஏன்னா கடந்த சில மாதங்களாக பார்த்தோமேனால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சனியோடோ ராகுவோடோ சனியினுடைய பார்வை பெற்று ஒரு மாதிரியான மன இறுக்கத்துடனும் ஒரு குழப்பமாக இருந்து கொண்டீர்கள் அல்லவா? இப்போ இந்த மாதம் குருவோடு சேர்ந்திருக்கார். குரு அப்படிங்கிறது யாரு? பாக்யாதிபதியோடு சேர்ந்திருக்கார். அப்போ உங்கள் மனசு நல்லா இருக்க போகிறது. உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகப் போகிறது. எந்தெந்த காரியங்களில் தடை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய, அதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய, மனசு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம், நல்ல மாதம் தான் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. இரண்டாவது குட் நியூஸ் அப்படின்னா, சூரிய பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் அல்லவா? அப்போ அரசாங்க தொழிலில் இருக்கின்றவர்களுக்கும் சரி, அரசு எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்கள் சரி, ஸோ அரசு சார்ந்த விஷயங்களில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. அப்போ அரசு வகையில் என்னென்ன லாபம்? அரசு வகையில் அரசு சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி இடமாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன் இந்த ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, சூரிய பகவான் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உட்கார போகிறார். அப்போ சூரியன் வலிமை பெற்றால் என்ன? அதிகாரம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அப்போ சூரியன் வலிமை மிகுந்து 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால அரசு சார்ந்த விஷயங்கள், தந்தை வகையாரம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய நல்ல மாதம். சரி, மூன்றாவது நல்ல ஒரு குட் நியூஸ் அப்படின்னா என்னன்னா, குருவும் செவ்வாயும் இணைந்து தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கல்லவா? அப்போ குரு மங்கள யோகம் இருக்கின்ற காரணத்தால் மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். என்ன மங்களகரமான காரியம்? திருமணம் சார்ந்த சுப காரியங்கள். எத்தனையோ மாதங்கள் கடந்து போய்விட்டது, எத்தனையோ வரன்களை பார்த்து கொண்டிருந்தோம். அப்போ எல்லாமே தடுமாறி கொண்டிருந்தது. ஒரு நல்ல வரன் அமையல. அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய தன்மை. நினைத்த மாதிரி, உங்களுக்கு பிடித்த மாதிரி ஆன வரன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், அதே சமயத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை. உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ நல்லவைகள் நடக்கக்கூடிய, சகோதரி வகையில் சில வகையான கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும் அது சரியாகக்கூடிய மங்களகரமான விஷயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மேசராசினருக்கு அமையும். சரி, அடுத்தது ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படின்னா, அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது 6ஆம் இடம் என்றால் என்ன? கடன், நோய் எதிர்ப்பு, பகையை கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்கார்? தனக்கு 12ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போ என்ன ஆகும்? இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கடனால் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தீர்களவா? இப்போ அந்த கடன் உங்கள் அழுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். என்ன? கடனை அடைத்து விடலாம் என்கின்ற நிலை. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி
அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி? உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய தன்மை, அல்லது உங்கள் வேலையில் அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கடனை அடைத்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு மாதம். எதிர்ப்பு இருந்தாலும் அதை சமாளித்திடலாம். உடல்நலத்தில் தொந்தரவு இருந்ததல்லவா, பிரச்சனை இருந்ததல்லவா, அது எல்லாமே சரியாக கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். சரி, அடுத்தது ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படின்னா இந்த மேசராசி என்பவர்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அதாவது 5ஆம் இடம் வலிமையாக இருக்க போகிறது. 5ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அதே சமயத்தில் உங்க ராசிநாதனோடு குரு சேர்ந்திருக்கார், குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அப்ப குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால குழந்தை பிறப்பு சாதகமான அம்சம் உங்களுக்கு அமையும். இது ஒரு நல்ல குட் நியூஸா எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு குட் நியூஸ் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள். ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 8ஆம் இடம் என்பது என்ன? வெளிநாட்டு, அதாவது 8ஆம் இடம் என்பது 8ஆம் இடத்துல குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனாலையும் 12ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்திருக்கார். வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய, வெளிநாட்டு கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, அவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை. அதாவது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட, அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமையும். அடுத்த ஒரு குட் நியூஸ் அப்படின்னா குரு பகவான் தனக்காரகன் தனஸ்தானத்தில், அதாவது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழலாம். அல்லது ஏதாவது என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்கும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அல்லது பார்த்தீங்கன்னா தொழிலில் மேம்பாடு, இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற உத்வேகம் கிடைக்கும். அப்போ சுய தொழில் செய்யக்கூடிய அந்த ஆர்வமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ நல்ல வழிபாடு இந்த மேசராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், அதாவது இந்த மேசராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் புதன் திசை புதன் புத்தி நடக்கிறதோ, அந்த புதன்ங்கிறது யாரு? 6க்குரியவன். அப்போ ஒரு கடனாலையும் அல்லது எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, இந்த மாதிரியான ஒரு தொந்தரவு. ஸோ மேசராசி என்பர்களுக்கு யாருக்கெல்லாம் புதன் திசை அல்லது புதன் புத்தி நடக்கிறதோ அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்போ போய் வழிபட்டு? நல்ல புதன்கிழமை என்று வழிபடுவதும், அல்லது உங்கள் ஜென்ம ராசி என்னைக்கு இருக்கோ அன்றைக்கு சென்று வழிபடுவது போது நிச்சயமாக உங்களுக்கு கடன், எதிர்ப்பு, இந்த வம்பு, வழக்கு, நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலிருந்து தீர்வு கிடைக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.